15 நாள் கழிச்சு வந்திருக்கனே. அழுதுகிட்டு இங்க பாசமா பேசுறேன் சார். நீ என்னன்னா இப்படி எடுத்துட்டு உட்கார்ந்திருக்க? சைன் போடு திவ்யா. வேண்டாம். கால்ல கூடுற மாமா. ஏய் எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பண்ணாத மாமா. எரிச்சலா இருக்கு மாமா. guys, welcome back to our channel. நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இந்த vlog வந்து எதை பற்றின vlogனா, ரொம்ப நாள் ஆச்சு வந்து திவ்யா கூட ப்ராங்க் பண்ணி. ஸோ வந்து திவ்யாவை ப்ராங்க் பண்ணியே வந்து பல நாட்கள் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷனால் நாங்கள் ஏற்கனவே போன vlogல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு எப்போ வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராங்க். நீங்கள் யாருமே வந்து இந்த ப்ராங்க் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். என்னன்னாக்கா டிவோர்ஸ் ப்ராங்க் வந்து பண்ண போகிறோம். திவ்யாவை நான் வந்து டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி ப்ராங்க் பண்ண போகிறேன். அதுக்கான சில விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். கிரிட்ஜாக பண்ணி வச்சுருக்கேன். அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது கைஸ். இது எந்தளவுக்கு நல்லா போகும்னு எனக்கு தெரியாது. கோ வித் ஃப்ளோ தான் எப்பவும் போல். ஆனால் திவ்யா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, சும்மாவே நான் அழுவ ஆரம்பிச்சிடும், பேனு கத்த ஆரம்பிச்சிடுவா. ஸோ இந்த விளையாட்டு வந்து எப்படி போகும்? அடிதடியாக போகுமா, இல்லை வந்து சண்டையாக போகுமா, இல்லை அழுகையாக போகுமா, ஒன்றுமே எனக்கு புரியலை. ஸோ வந்து புதுசாக நம்ம சேனலை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட போய் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சில விஷயங்கள்லாம் நான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓ இதுதான் அந்த பிளான் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ அதுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் என் சைன் மட்டும் நான் போடலை. அப்படி சைன் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த இடத்துல தான் நம்ம சைன் பண்ணணும். நம்ம போட்டுடலாம். vlog எடுக்க யாரும் இல்லை, அதனால் நான் சைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதனால் நம்ம சைன் போட்டாச்சு. சைன் போட்டு எல்லாமே ரெடியாக இருக்குது டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில். ஸோ வந்து இப்போ திவ்யா என்னன்னாக்க கீழே வந்து ஹவுஸ் ஓட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 15 நாளாக வந்து இங்கே இல்லை. ஸோ அதனால் என்னம்மா எங்கே ஆச்சு, இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டு இருக்காங்க. திவ்யா வந்து ஹவுஸ் ஓட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மேலே வந்தோடனே நம்ம வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணோமான்னு தெரில. ஃபஸ்ட்டு நம்ம கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி மைக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அப்படியே கோ வித் ஃப்ளோவில் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஸோ வந்து இந்த ப்ரிண்ட்டை வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதே எடுத்துட்டேன், தஞ்சாவூர்லேருந்தே எடுத்துட்டேன். இந்த ப்ரிண்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கேன். எப்படி இருக்குது இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூர்லேருந்து வரும்போதே எடுத்தேன். இது வந்து என்ன சொல்கிறது, சும்மா வந்து பசங்க பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ப்ராங்க் பண்ணலாமே, நல்லா இருக்கு. ஏதோ ஒரு டாபிக் பேசிகிட்டு இருந்தோம், டக்குன்னு இந்த ஐடியா எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக திவ்யா வந்தோன்னே, சென்னைக்கு வந்தோன்னே நம்ம வந்து திவ்யா கூட கண்டிப்பாக இந்த ப்ராங்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அங்கேயே நம்ம ஊர்லேயே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அழகாக நம்ம நோட்டில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே. ஸோ இது ரொம்ப ப்ராப்பராக இருக்கான்னு எனக்கு தெரியல. அவள் மேபி படித்து பார்த்து, எனக்கு இங்கிலீஷ் வேறு அவ்வளோவா தெரியாது வேறு. சரி நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நம்ம வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக வந்து கேமராலாம் செட் பண்ணிட்டோம். கேமரா செட் பண்ணுறதுக்குள்ளே நான் ஒரு வழியாக ஆயிடுவேனாட்டிருக்கு. ஏன்னா எப்பயுமே வைக்கிற வழியில் வைக்கக்கூடாது, அதனால தான். வேறு என்ன, பேசிட்டு வரட்டும். நம்ம தாப்பா போட்டுக்குவோம் கதவை. கேமரா செட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ மைக் வந்து இப்போது இது மேலே பெட்டு இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாமி இங்கே வச்சுருவோம். இது குட்டியாக இருக்கிறது நமக்கு எவ்வளோ யூஸாக இருக்குது பாருங்க. பார்க்க மாட்டேன். எடுத்தோடனே இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன ஏது அப்படி கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபோனை காணவே அந்த இருக்கு. ஓகே, என்னென்னலாம்
என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு. இந்த vlog வந்து யாரு இல்லை யாரு மோர் கதவு சாப்பிட்டு வச்சுன்னு கதவை தாப்பல்படியாக உட்காந்துருக்குறேன். இல்லை பெட்டில் கொண்டு அதை காய போடணும். என்ன சொன்னாங்க? கேட்டாங்க ஏன்னா எத்தனை நாள் ஆளை காணும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி போயிருந்தோமா அப்படின்னு. 3 பேருமா போயிருந்தீங்க. நான் எங்கள் வீட்டுக்கு கேட்டாங்க. மாமியார் வீட்டில் இருக்கமா. திரும்பி எப்போ போகிறீங்க? திரும்பி போயிடுவோம்மா ஒரு 28 நாள் அப்படின்னு. சரி சரி சரி. உங்கள்கிட்ட பேசலையா? புரியல. உங்கள்கிட்ட எது கேட்கலையா? இல்லை, நான் காலை 4 மணிக்கு வந்தேன். என்கிட்ட எதுவும் பேசல. அருணைங்க நான் அருண் தான் உள்ள எடிட் பண்ணிட்டு இருக்கான். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது எப்படி பேசுறதுன்னு தெரில. ஆனால் மனசை முத்தும் விட்டுறாத. எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன், நான் உன் லைஃப்பில் இல்லைனா கூட நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரியா? நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீ சேஃபாக இருக்கணும், போல்டாக இருக்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எதுக்கு இது தேவையில்லாதது? நான் இல்லைனாலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் இல்லாமல் நான் எங்கே போப்பேன்? நீ போகிறேங்கிறனால தான் சொல்கிறேன். நான் எங்கே போக போகிறேன்? நான் எங்கே போக போகிறேன்? சரி, அவன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திவ்யா, அதுக்காண்டி நீ கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்துக்கோ. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன என்ன வளர்றீங்க? என்ன ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன்? ப்ரிப்பேராக இருந்தால் என்ன சொல்லி வச்சுருக்கீங்க? என்னதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும்? எனக்கு ஒன்றும் புரியலை. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் அந்த மாதிரி. சொல்லுங்கள். எனக்கு என்ன சொல்கிறது, நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரில. என்னன்னு சொல்லுங்க முதல்ல. அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு உனக்கே தெரியும். நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிடுவேன், இந்த மாதிரிலாம் மறைச்சி பேச மாட்டேன்ட்டு. எங்கள் வீட்டுக்கு போனல ஊருக்கு, எங்கள் அம்மாவுக்குலாம் உன்னை பிடிக்கல அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்குலாம் உன்னை பிடிக்கல அப்படின்றாங்க. ஏன் என்ன திடீர்னு பிடிக்கல? பொதுவாக கமெண்ட்ஸ் வரும், நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ என் ஃபேமிலியில் உள்ளவங்களே சொல்லும்போது நல்லா அதை நானே சமாளித்தேன். ஃபஸ்ட்டு பேசினேன், இல்லைம்மா அவள் என்ன நீங்கள் தானே ஃபஸ்ட்டு எல்லாருமே சமாதானம் சொல்லி தானே நான் அவளுக்கு நான் லவ்வே ஓகே சொன்னேன், நீங்கள் என்ன இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நான் அப்போ வந்து பாப்பா சரி, சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் வந்து லவ் பண்ணி பிடிச்ச மாதிரி லைஃப் கிடச்சாக்க கொஞ்சம் சந்தோஷத்தில் ஃபேட் ஆயிடுவாங்க, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த பாப்பா வந்து அப்படியே தான் இருக்குது, ஒல்லியாகவே தான் இருக்குது, செட் ஆகலை உனக்கு, நீ அந்த பாப்பாவுக்காக உடம்பு இறக்கிக்கிட்டு இருக்க, ஏற்றுற அப்புறம் இறக்குற, எதுக்கு? நீனும் நல்லா சாப்பிட்ணும்ல, நீனும் இவ்வளோ சர்ஜரி பண்ணியிருக்க அப்படின்றாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு பேசினேன், நீங்கள் தானே ஃபஸ்ட்டு ஓகே சொன்னீங்கன்னு பேசினேன். அப்புறம் யோசித்தேன், ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதான் நானுமே டிசிஷன் எடுத்துட்டேன். என்ன டிசிஷன் எடுத்துருக்கீங்க? இதான் அந்த டிசிஷன். இது பேனா இருக்குது, இதில் சைன் போட்டுருக்கு. என்ன டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டோட வந்து உட்காந்துருக்கீங்க? புரியல. என்ன டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டோட வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டோட வந்து உட்காந்துருக்கீங்க? அதான் சொன்னனே. என்ன சொன்னேன்? எனக்கு ஒன்று புரியலை. இது என்ன இதில் நீங்கள் வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துன்னு வந்து உட்காந்துருக்கீங்க? எனக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. என்ன செட் ஆகலன்னு தோணல?
நான் எவ்வளோ சொல்லிட்டேன், நீனும் நான் எல்லாமே உனக்கு செஞ்சேன், நீனும் சாப்பிட்ற, போய் ஹெவியாக ஆடிட்டு வந்து அப்புறம் என்னன்னாக்க எல்லாருமே எப்படி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீனும் பண்ணணும். நீ மட்டும் தனியாக பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கும் போட்டு முடிச்சு போடாதீங்க. எதாக இருந்தாலும் டேரெக்டாக சொல்லுங்கள். நீ ஆடுற அதனால தான் உடம்பு குறையதெல்லாம் கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும், நான் இப்படி தான் இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது சில பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக குண்டாயிருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். என் உடம்பு அப்படி கிடையாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீ உனக்கு பிடிச்ச லைஃப்பில் தான் இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு இன்னும் ஏறவே இல்லை, திடீர்னு ஏறுற, லைட்டாக ஏறுற, திடீர்னு டான்ஸ் ஆனால் கம்மியாயிருது. என்னால் ஏற்றுக்க முடியல. என்ன ஏற்றுக்க முடியல? இப்படி இருக்கிறதே நீ சொல்றது என்னால முதல்ல ஏற்றுக்க முடியல. உடம்பு ஏறல, உங்க வீட்டில் பிடிக்கலன்றதுக்காக இது ஒரு டிசிஷனா பாப்பா உனக்கு? எனக்கு பிடிக்கல திவ்யா, எனக்கு ஒன்று பிடிக்கல. இது ரீசன் இல்லை பாப்பா. அதான் எனக்கு ஒன்று பிடிக்கல. வேற என்னன்னு சொல்லு. இது ரீசன் கிடையாது. உனக்கு உடம்பு ஏறல அப்படின்றதெல்லாம் ரீசன் கிடையாது. வேற என்ன? 3 வருஷமா கஷ்டப்பட்டு உனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நானே. நீ என்னன்னா அசால்ட்டா உடம்பு ஏற்ற மாட்டுற. எனக்காக உன் உடம்பு குறைய சொல்லியிருக்கு நான் என்னைக்காது? ஊர் உலகத்தில் இருக்கவங்க சொல்றதா உனக்கு முக்கியம், நான் உனக்கு முக்கியம் இல்லை. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறப்ப நீயும். நான் என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக வெயிட் லாஸ் பண்ணு, ஜிம்முக்கு போன்னு சொல்லியிருப்பேன். நீயே தான் திமிர் எடுத்து போற, நீயே தான் எனக்கு ஈக்குவலா இருக்கணும்னு நினைக்கிற. உனக்கு ஈக்குவலாக என்ன ஆக்கணும்னு எல்லாத்தையுமே வாங்கி போட்டு தானே இருக்கிற. பாதாம்லேருந்து பிஸ்தாலேருந்து வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே பண்ணி தான் இருக்கேன். நானும் தின்னுட்டு தானே இருக்கேன், நீயும் பார்த்து தானே இருக்கேன். நான் என்னமோ தின்னாமல் எல்லாத்தையும் உட்காந்துட்டு வேணுமே என் உடம்பு உருக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கியே. நம்மளுக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸுக்கு நான் சும்மா உட்காந்துருக்க முடியாது மாமா. நானும் தானே வேலைக்கு வர்றேன் கூட, நானும் தானே திங்கிறேன். பாடி லாங்குவேஜ் வேற, என் பாடி லாங்குவேஜ் வேற, புரியுதா? நீ சர்ஜரி பண்ணிருக்க, உனக்கு டக்குன்னு உடம்பு ஏறும், டக்குன்னு உடம்பு இறங்கும், காத்தால கூட உங்களுக்கு ஏறும். உங்களுக்கு என்ன, நீங்க என்ன தின்னு உடம்பு ஏற்றி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு எல்லாம் ஊழ சதை டப்புன்னு ஏறுது. எனக்கு அப்படியா? நீ சைன் போட்டா நல்லா இருக்கும். என்னால சைன் போட முடியாது மாமா, வெறுப்பேத்தாத மாமா. நீ அழுவுறதுனால ஒண்ணுமே என்ன சொல்லியிருக்க, நானே உன் லைஃப்ல இல்லைனாலும் நீ நல்லா இருக்கணும். அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்க, இடையில இப்படி சொல்லவே இல்லை. நான் செத்துட்டேன்னு நினைச்சுக்கோ, வாய்ப்பு இல்லை. நீ செட் ஆகாது திவ்யா, உனக்கு புரியல. உனக்கு தான் புரியல மாமா, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி நொந்து போய் வந்திருக்கேன். 15 நாள் நான் விட்டுட்டு இருந்து நொந்து போய் வந்திருக்கேன். மறுபடியும் என்ன நோய் கிடைக்காத சொல்லிட்டேன். ஒரு நாள் நான் தவிச்சு எனக்கு தான் தெரியும். அசால்ட்டா டிவோர்ஸ் ஆர்குமெண்ட் தூக்கி வந்து உட்காந்துருக்கேன். எதுக்கு நீ அழுகுற? என்னை பார்த்து நான் இழுச்ச மாதிரி இருக்கா உனக்கு? ஒல்லியா இருக்கேன், உடம்பு இல்லை, அது இல்லைன்னு சொல்லி ரீசன் அவாய்ட் பண்றேன். நான் அவாய்ட் முன்னாடியே பண்ணிருக்கணும். நீ நான் விட்டு படிச்சு சொல்லியிருக்கேன், எனக்கு உடம்பு ஏறாதுடா, நான் எவ்வளவு தின்னாலும் எனக்கு ஏறாதுன்னு. அப்பெல்லாம் பாத்துக்கலாமா சொல்லிட்டு இப்போ வந்து டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்க. உங்க அம்மாவுக்கு பிடிக்கலன்னு ஏன் அவங்களுக்கு தெரியாதா? உலகத்துல இருக்க எல்லாரும் அம்மா பேச்சு கேட்டுதான் லவ் பண்ண, எவனும் லவ் பண்ண மாட்டான். அழுவுறதுனால என் மனசு மாறும் அப்படிலாம் நீ நினைக்காத. நான் நிறையா யோசிச்சுதான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். இதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. வேற எவ்வளவு வச்சிருக்கியா? என் மூஞ்சி பார்த்தா அப்படி இருக்கா உனக்கு? இல்ல சொல்லு. வேற ஏதாவது அஃபெக்ஷன் வந்துச்சு உனக்கு? என்ன கேட்பல என்னை விட நீ நிறைய டான்ஸ் இதுக்கெல்லாம் போற, என்னை விட யாராவது பெட்டரா கிடைச்சா நீ போயிடுவ தானேன்னு கேட்டிருக்கல. அது ஸ்டார்டிங்ல கேட்டிருக்கேன், உன் மேல நம்பிக்கை இல்லாதப்ப கேட்டிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு பேர் லவ் பண்ணி ஏமாந்துருக்கேன், அதனால உன்னை அப்படி கேட்டிருக்கேன். நீ அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடாத. இப்ப நான் வந்து கிளியரா யோசிச்சு, அதுவும் இல்லாம என்ன லவ் பண்ற ஒரே காரணத்துக்காக நீ ஊர் உலகத்துக்கெல்லாம் திட்டு வாங்கணும், என்னால நீ அசிங்கப்படுற, என்னால நீ ஹர்ட் ஆகிற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் உண்மை. நீ ஒல்லியா இருக்குங்கிறது ரீசன் இருக்குதான். ஆனா ரெண்டாவது ரீசன் தான் நீ ஒல்லியா இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா இதுதான் உண்மை. ஏன் கூட நீ லைஃப்பை ரன் பண்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஊர் உலகத்துல நீ திட்டு வாங்குறத என்னால பார்க்க முடியாது. நான் ஊர் உலகத்துக்காக வாழல,
நான் உன்கிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லிட்டு நான் ஊர் உலகத்துக்காக வாழல, நான் உனக்காக தான் வாழ்றேன். நான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் வந்து நீ என்ன பாத்துக்கணும், நான் உன்னை லவ் பண்ணல, நீ என் லவ் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நான் உன்னை பாத்துக்கணும் அவ்வளவுதான். நீ சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும்தான் என் வாழ்க்கை தேவை. அது நான் உன் லவரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எக்ஸெட்ரா எதா இருந்தாலும் சரி. ஆனா தூரத்துல இருந்து நான் உன்னை நல்லா பாத்துக்கணும்னா நான் ஆரம்பத்திலேயே நான் உன்னை சொல்லியிருக்கேன். நீ அழகா இருக்க, அது இருக்க, இது இருக்கன்றதுக்கெல்லாம் நான் உன் பின்னாடி சுத்தவும் இல்லை, உன்னை பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. நானும் அழகா இருக்கலாம் ஒன்று சொன்னது அதெல்லாம் இப்ப எனக்கு இல்லை திவ்யா. இப்போ எனக்கு இப்ப நீ சொல்றது அப்படிதானே இருக்கு, உங்க அம்மா சொல்றாங்க அப்படிதான் இருக்குன்னும் போது நான் என்ன சொல்றது? அது செகண்ட் ரீசன் திவ்யா. ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, எனக்குன்னு ஓன் சிஸ்டர் ஒன்று இருக்கு. அதை தாண்டி சித்தி பசங்க பொண்ணுங்க மட்டுமே, எனக்கு சிஸ்டர்ஸ் மட்டுமே 5 பேர் இருக்காங்க, தங்கச்சிங்க 5 பேர் இருக்காங்க. இப்போ என் தங்கச்சி வந்து இப்படி ஒரு டிரான்ஸ் மேனை லவ் பண்ணி இப்படிலாம் அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டாக்க எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஒரு அண்ணனா இருந்து எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. ஒரு பக்கம் ஓகே, நான் என் தங்கச்சி அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா, சந்தோஷம் அப்படின்னு நான் ஒரு பக்கம் நினைச்சாலும் இன்னொரு பக்கம் மன வருத்தம் இருக்க தான் செய்யும். இப்போ உனக்கு யாரும் இல்லை, அம்மா அப்பா யாருமே கிடையாது, இருக்கிறது உன் தங்கச்சி தான். அவளுமே மனசுக்குள்ள ஃபீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னை அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால மேபி அது காட்டிக்காம இருக்கலாம். எனக்குன்னு ஒரு மனிதாபிமானம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. என்னை லவ் பண்ணுறதுக்காக நீ யாருக்கிட்டையும் 9 அது இது பிளா பிளா, இவங்களும் வானவிலு என்னமோ சொல்றாங்க, எதுக்கு இதெல்லாம் நீ பேர் வாங்கிட்டு இருக்க? நானும் பொறுத்து போனேன் திவ்யா. இதுக்கு மேல என்னால நீ நல்ல டேலண்ட் பர்சன், நல்ல திறமசாலி, நல்ல அறிவு உள்ளவ. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கெல்லாம் நீ வந்து எங்கேயோ இருக்க வேண்டியது. நானே உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். உனக்கு இதெல்லாம் ரீசன் இல்ல, வேற ஏதோ ரீசன் இருக்கு, அது சொல்லு. நீ நல்லா யோசிச்சு ஆரம்பத்திலே இருக்கிறதா சும்மா இது சொல்லிட்டு இருக்காத என்கிட்ட. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆரம்பத்திலே நான் இதெல்லாம் சொல்லிருக்கேன். ஆரம்பத்திலே வந்துருச்சுல, ஆரம்பத்திலே வந்தப்ப சொல்ல வேண்டியதானே, செட் ஆகாது, என்னால அசிங்கப்படுற, உனக்கு நிறைய திறமை இருக்கு, இப்ப சொல்றேன் பிளா 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 அதெல்லாம் இருக்கு, என்னை விட்டு போயிடுன்னு சொல்ல வேண்டியதானே. நீ நிச்சயதார்த்தம் பண்ணி உன்னோட வாழ தொடங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுங்க? அப்ப சொன்னேன் நீ 1 வருஷம் 2 வருஷமா என் பின்னாடி சுத்த சொல்லு. அப்பயும் தானே நான் நானும் கேக்குறேன். அப்பயும் நான் இந்த முடிவு அதுதான் நானும் கேக்குறேன். 1 வருஷம் 2 வருஷமா நான் யாரும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு நான் அதனாலதான் இருந்தேன். ஆனா இப்ப இந்த மீடியா சைட்ல போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இதே உன்னை கேட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறாங்க. நீ அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுற, தள்ளி விட்டு போயிடுற, அந்த கமெண்ட்டை டெலீட் கூட பண்ண மாட்டேற, அதை நீ அப்படியே கண்டுக்காம இருக்க நீ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலங்கிறேன். இப்போ என்னோட மனைவியை வந்து யாரும் இப்படி பேசக்கூடாது, எல்லா கணவனும் நினைக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ நான் அவங்க கிட்ட போய் நான் ஓன் வாய்ஸ் போட்டு பார்த்துட்டேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் vlog போட்டு பார்த்துட்டேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் வந்து போட்டு பார்த்துட்டேன். இந்த மாதிரி பேசாதீங்க, ஒரு பொண்ணை வந்து இப்படி பேசாதீங்க, எனக்கு வந்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எனக்கு வந்து A to Z வந்து செய்யறா, அவளை போய் நீங்க இப்படி பேசாதீங்கன்னு ஓன் கண்டென்ட்லேருந்து எல்லாம் போட்டு பார்த்துட்டேன். எங்கேயாவது இந்த மக்கள் திருந்துனாங்களா? திருந்தவே மாட்டாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் பேசுறதுக்கு நம்மள புகழ்றவங்க நீ பேசுறதெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய பேசிட்டேன். சில டாஷிங்க வந்து இத சொன்னா அவங்களுக்கு கஷ்டமாகும்னே வந்து சொல்றாங்க. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியலன்ற. நீ ஏன் ஏத்துக்கற? போறோம் வாங்கலையா வாயில ஏத்துக்கறன்ற. நீ ஏன் ஏத்துக்காத? புட்ரு சும்மா இதுக்கெல்லாம் உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா நமக்கு 1008 ப்ரெஷர் இருக்கு. இது ஒரு ப்ரெஷரா எடுத்துட்டு போக முடியாது நம்மளால. இது இல்ல ரீசன், வேற ஏதோ ரீசன் இருக்கு, அது என்னன்னு சொல்லு. இதான் தெரியும் உண்மை. சைன் போடு. என்னால சைன் போட முடியாது. இந்த இடத்துல சைன் பண்ணணும். எனக்கு டென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன் நான். நீ பண்ண நான் பண்ணுமா? என்னால பண்ண முடியாது. அरे இதே சைன் பண்ணு திவ்யா. திவ்யா என்னால பண்ண முடியாதுன்னு சொன்ன மாமா நானு. சரி நான் போயிட்டுமா வெளியில? நான் உன்னை விட்டு போயிட்டான், என் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். நீ தானே என்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு போகலாம்ல. நீ என்னை விட்டு போனாதான் உனக்கு சந்தோஷமே, தாராளமா போ. இந்த மாதிரி பண்ணிதான் நீ என்னை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது எனக்கு, புரியுதா? உனக்கு போகணும்னு வச்சுன்னா தாராளமா போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உன்னை விட தயாரா இல்லை. உனக்கு என்னை விட்டு போகணும்னு வச்சுன்னா தாராளமா போகலாம். நான் அப்ப சொன்னதா இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்லுவேன். என்னை பிடிக்கலையா தாராளமா நீ விலகி போய்க்கலாம். நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன்.
மற்றவங்க பண்ண மாதிரி நான் பிளாக் எல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு நீ வேணான்னு போயிட்டியா, ஓகே. என்னை விட பெட்டராக ஒரு இடத்துல உனக்கு பாசம் கிடைக்குதுன்னா யூ வில் கோ. ஐ டோன்ட் கேர். பட் ஐ நாட் லீவிங். என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதெல்லாம் உனக்கு எல்லாரும் இருக்காங்க, எனக்கு யாரும் இல்லை. நீ தான் கெதின்னு உட்காந்துருக்க. எனக்கு எங்கே எல்லாரும் இருக்காங்க? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையவே பார்த்துட்டு இருப்பாங்களா? என் கையில் அள்ளி சாப்பாடு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு போய் உட்காந்துருக்க. அவ்வளோ கேவலமாக போயிடுச்சுல. நான் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பேச்சை கேட்காம இருந்திருப்பேனா? நீ போடுற எஃபெக்ட்ல 20% ஏதாவது நான் போடுறேன் மாமா. நான் போடாமலாம் இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கல திவ்யா, விட்டுரு திவ்யா. ஏன் திவ்யா நீ இப்போ வந்து அழுதுகிட்டு இருக்க? அழுவுறதுனால எல்லாம் மாறிடாது. நான் தான் சொல்லிட்டேனே, என்னை பிடிக்கணும்னா தாராளமாக நீ போகலாம் மாமா. உனக்கு நான் உன்னை தடுக்கிறதே நான் இல்லை. ஆனால் என்னால் சைன் போட முடியாது. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னை விட்டு போயிருந்தா தாராளமாக போ. சரி, நான் லக்கேஜ் எடுத்து கிளம்பட்டான். நீ கிளம்பு. நானே கிளம்ப மாட்டேன். உனக்கு வேணாம், என்னை விட ஏதாவது பெட்டராக கிடச்சிச்சு அப்படின்னு நீ தாராளமாக போ. நீ இந்த சந்தேகப்படுற புத்தியை முதல்ல மாற்றிக்க. நீ அப்படிதான் பண்ற மாமா. அப்படிதான் பண்ற. இத்தனை வருஷம் இல்லாதது 3.5 வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் இல்லாத ரீசன் இப்போ வந்து நீ வந்து பழைய கதெல்லாம் இழுத்து நீ எந்த ரீசனாக சொல்லி இது பண்ற அப்படின்னா அப்போ உனக்கு அது ரீசன் கிடையாது. என்னை விட பெட்டரான அன்பு வேற எங்கேயும் உனக்கு கிடைச்சிருச்சு. நீ வேற எதுக்கும் போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் மாமா. என்னை விட பெட்டரான அன்பு உனக்கு வேற எங்கேயும் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம பொருள் ஒரு விஷயம், பொருளாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நம்ம விட்டு போகணும்னா நம்மளை விட பெட்டராக ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ என்னை விட உனக்கு எதோ பெட்டராக இருக்கு, அதான் போகிறேன். போ. உன்னை விட பெட்டராலாம் ஒன்றும் இல்லை திவ்யா. சும்மா நீ இதே பேசிட்டு அப்போல்லாம் போனால் எப்போயோ போயிருப்பேன். இப்போ போகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. என்னால் உன்னை பேசுகிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. இதுதான் உண்மை. உன்னை வந்து நான் பேசலாம், ஊர் உலகம் பேசுகிறதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பலை. எனக்கு அது பிடிக்கவும் இல்லை. இதுக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும்னா இதுதான் முடிவு. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான் என்னை பொறுத்தளவில். நீ என்னை விட்டு போனால் நான் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டேமாம்மா. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் இருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என் லைஃப்பில் ஆரம்பத்தில் விட்டு சொன்னதுதான். நீ ஏன் எனக்கு முன்னாடி போயிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நான் இந்த உலகத்தில் இருக்க மாமான்னு நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கவங்க பேசல இருந்தா தானே பேசுவாங்க. நான் அப்போ சொன்னதா இப்பயும் சொல்கிறேன். நீ இருக்கும் போதே இவ்வளோ பேசுகிறானுங்க. நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா இன்னும் நிறைய பேசுவானுங்க. அதுக்கு நான் இருக்கவே தேவையில்லை. எதுக்கு இருக்கணும்? நான் இருக்கும்போதே பேசுகிறாங்க. இப்போ நீ தானே சொல்கிற. நான் இருக்கும்போதே உன்னை பேசுகிறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். உன்னை கூட தான் மாமா பேசுகிறாங்க. சரியா? அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா என்னை மட்டும் பேசலை, என் கம்யூனிட்டி மொத்தத்தையும் கழுவி ஊற்றிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் உப்புல சோத்தில் உப்பு கொடுத்தவங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆல் கம்யூனிட்டியும் பேசிட்டு தான் இருக்காங்க. எந்த கம்யூனிட்டியை விட்றாங்க சொல்லு? நானும் அதான் கேட்குறேன். நீ ஏன் இப்படி எடுத்துக்கிற? ஆனால் நீ அப்படி கிடையாது. நார்மலா இருக்கவங்களே நல்லா நிறைய தான் பேசுறாங்க. நம்மளை விட கேவலமா நார்மலா இருக்கவங்கள பேசுறாங்க. நம்மள பேசுறது அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். பேசுறவங்க பேசிதான் இருப்பாங்க. வாயெல்லாம் அரைக்கணுன்றதுக்காக நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையை வாழவே முடியாது மாமா. அவங்களுக்காக வாழல. எனக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க, புரியுதா? தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்க லைஃப் நான் எப்படி யோசிப்பனோ அது மாதிரி தான் உன் லைஃப் நான் யோசிக்கிறேன். எனக்கு அவங்க ஆரம்பத்திலேயே யோசிச்சிருக்கணும் மாமா. சும்மா இந்த தேவையில்லாத சீன் கிரியேட்லாம் இங்க பண்ணிட்டு இருக்காது. என்கிட்ட தங்கச்சி இருக்கு, மயிர் இருக்கு, மட்டை இருக்குன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு உன்கிட்ட உட்காந்துருக்காங்களா? இப்போ சரி, இப்போ சென்டிமெண்டா பேசினா இப்போ நான் சம்மந்தம் இது யோசிக்கிறேன். அப்போ சென்டிமெண்டா பேசினா இவ போட்டுட்டு போயிடுவா அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கியா? வாய்ப்பே கிடையாது. நீ என்ன பேசினாலும் வாய்ப்பு கிடையாது. என்னால சைன் போட முடியாது. நீ என்னை விட்டு போறோம் நினைக்கிற தாராளமா போ. நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போடு திவ்யா, சைன் போடு.
இதுக்கப்புறம் உன்னோட முடிவு. எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன். இந்தா பறக்குது வேறு. இந்தா இந்த இடத்துல போடு திவ்யா. அடிக்கக்கூடாது, என்னைய திட்டக்கூடாது, ரொம்ப வார்த்தைகள் பேச விடாத. சைன் போடு. என்னால போட முடியாது. இந்த சைனுங்கிறது என்னால போட முடியாதுன்னு எனக்கு வந்து ஒரு இதுதான் சாக்ரிஃபைஸ்க்காக. இது என்னால போட முடியாது. ஓ சாக்ரிஃபைஸ்க்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது எனக்கு. சாமி சரணம். இந்தரே இந்தரில் நீ சைன் போட்டினா நான் ஒரு vlog எடுத்து போட்டுருவேன். அப்புறம் அதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவுமே பேச முடியாது. புரியுதா? நீ இப்படி நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு அதுதான் வேணும், நம்மளோட பிரியணும். அது நினச்ச மாதிரி பிரிய போகிறோம், அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம நேற்று ஏதோ போட்டுருந்த கண்டென்ட்லேயே நேற்று ஏதோ ஒன்று போட்டிருந்தோம்ல, அதுலேயே வந்து கமெண்ட் வந்துருச்சு, நீங்கள் சந்தோஷமாக இருங்க ப்ரோ, பிரிஞ்சதுக்கு போகணும் அப்படி இப்படின்ட்டு. எப்படா நம்ம பிரியன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க நினைச்ச மாதிரியே ஆகட்டும். அவங்க வந்து அதான் எதிர்பார்க்குறாங்க நிறைய. அவங்க எதிர்பார்க்கறதுக்கெல்லாம் நான் இது பண்ண முடியாது. அவங்க எதிர்பார்க்கல, நீ எதிர்பார்க்கிறப்போ ஊர் உலகத்துக்காக நான் வாழல. புரியுதா? தேவையில்லாம எரிச்சல் பண்ணிட்டு இருக்காத. அத்தாதன்னு அரைச்சு பல்லெல்லாம் கழட்டிடுவேன். கத்தாத, டென்ஷன் ஆயிடுவேன் நான். உன் டென்ஷன்லாம் என்கிட்ட காட்டாத. சும்மா கத்திக்கிட்டு போய் அவன் பேசுனா அவன்கிட்ட போய் காட்டு, என்கிட்ட காட்டுற. கத்தாத, இப்பதான் ஹவுஸ் மட்டும் பேசிட்டு வந்தேன். கத்திக்கிட்டு நீ இப்போ ஒப்பாரி வச்சா மட்டும் இப்ப நீ சொல்றிய சிம்பதி கிரியேட் பண்ற சிம்பதி இப்ப நீ மட்டும் மயிர போடல ரீசன் பாரு. ஏய் இங்க பேசல, நேத்து நேரா பேசல, அங்க நேரா அங்க திருப்பி பேசுவ. இங்க திருப்பி பேசல, எனக்கு உனக்கு பிடிக்கல, எனக்கே உனக்கு பிடிக்கல. பிடிக்கலன்னா நீ கிளம்பிட்ட. நான் ஏன் சைன் பண்ணணும்? சைன் போடு. பிடிக்கலன்னா கிளம்பு. என்னால சைன் போட்டு இஷ்டமா இருக்கு வாழணும் எனக்கு அவசியம் கிடையாது. வேணான்னு தெரியல, போகணும்னு தெரியல, கிளம்பு. எதுக்கு ஃபோனை கட் பண்ற? யாரு ஃபோனு? உனதான். யாரா இருந்தா உனக்கு என்ன? இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் இப்ப நான் கையெழுத்து போட சொல்றேன். யாரா இருந்தா உனக்கு என்ன? இந்த மாதிரி திமிர்த்தனத்துக்காக தான் கையெழுத்து போட சொல்றேன். முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். இஷ்டம் இருக்கு, கஷ்டம் கிளம்பி போ. சரி நான் கிளம்பிட்டாமா? கிளம்பி போ. நான் ஏன் உன்னை விட்டு போகணும்? ஏன் வீட்டுல நானும் தான் ஷேர் பண்ணிருக்கல. சரிங்களால ஷேர் பண்ணிருக்கேன். என்ன ஷேர் பண்ணல? அப்புறம் எவ்வளவு பச்சையா ஒரு இதுக்கு அப்புறம் நானும் சிவப்பா வர பாத்துக்க. நானும் சிவப்பா வர பாத்துக்க. நீ பச்சையா பேசுனா நான் சிவப்பா பேசுவேன். ஆளுகளை மண்டைகளையும் கொண்டைகளையும் பாரு. கேரு ஜெர்ல ஏய் ஜெர்ல ஏய் பேசிட்டு இருக்குல்ல, பேசிட்டு இருக்கா இல்லையா? சைன் போடு, சைன் போடு, சைன் போடு, இந்த போடு, சைன் போடு. ஒப்பார வைக்காத, அழுவாத, சைன் போடுன்னு. முடியாதுன்னு சொன்னேன். அழுவாத. எதுக்கு அழுகுற? அழுதா எல்லாமே சரியா இருப்பா. நான் இல்லைன்னா கூட நான் உனக்கு தைரியமா இருக்க சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க? கேரு சைன் போடு. எதுக்கு அழுது ஒரு போயிட்டு சொல்லிட்டு நான் டென்ஷன் பண்ணாதீங்க. போயிடு. அழுவாத திவ்யா, அழுதுகிட்டு இங்க பாசமா பேசுறேன். சரி என்னன்னா இப்படி எடுத்துட்டு உட்கார்ந்திருக்க. சைன் போடு திவ்யா, எனக்கு வேண்டாம். கால்ல கூடுற மாமா. ஏய் எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேண்டாம். கால்ல கூடுற மாமா. ஏய் எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த கால் இதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணாத பாப்பா. என்ன ரீசன் சொல்லுடா. உனக்கு இது ரீசன் எனக்கு தெரியும். என்ன ரீசன்?
எதுக்கு திவ்யா அழுதுகிட்டு இருக்க? நான் உன்னை விட்டு இருக்க முடியாது தெரியும். 15 நாள் இப்ப இருந்துட்டு தான் வந்த. அந்த 15 நாள் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும் மாமா. ஒரு செகண்டா நீ நானும் சந்தோஷமா இருந்த அவங்க வீட்டுல. உங்க அம்மாவோட இருந்தவங்க, ஆத்தாவோட இருந்தவங்க, தங்கச்சி. நான் தனியா இருந்தேன். என்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பியா? சொல்லு. நான் தனியா இருந்தேன். என்னை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பியா? சொல்லு. சரி அழுவாதுல. என் வாழ்க்கையில எப்பயுமே இது யோசிக்க மாட்டேன்ல, சாகிற வரையும் இதுக்குள்ள வச்சுக்குவோம். சரி சரி. ஹலோ ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ பாருங்க. ஹலோ மைக்கு பாரு. ஹலோ, அழுவாத ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ரொம்ப அழுதுட்ட ப்ளீஸ் அழுவாத. அங்கே பாரு கேமரா. ஏய் கேமராவை பாரு. ஏய் நான் சும்மா ப்ராங்க் பண்ண. இதுக்கு எப்பயும் சண்டை போடுவோம் கத்துன்னு பார்த்தா நீ வாட்டுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. ஏய் அழுவாத. இந்த ப்ராங்க்ல இது ஏய் சும்மா பண்ணல. ஏய் ஒரு நல்லா இருக்கே இந்த கண்டென்ட்னு எடுத்தா. ஏய் 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 அழுவாதல. நான் அப்பெல்லாம் போக மாட்டேன்ல உன்னை விட்டு. இங்கே பாரு, சத்தியமா சிவன் மேல ஆணையா எப்பயுமே உன்னை விட்டு போக மாட்டேன். நீ அழகா இல்லை இல்லை எங்கேயாவது நீ அடிபட்டு உன் மூஞ்சே ஸ்க்ராட்ச் ஆகி உன் மூஞ்சே அழுகி போனால் கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன் மனசு தான், உன்னோட கேரிங், புரியுதா? உன்னோட டேலண்ட்டு, வேறு எதுவும் கிடையாது. நீ அதுக்காகலாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காத. ஏ அழுவாத, இது ப்ராங்க்கு. சிவா அழுவாத 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 அழுவாத. இவ்வளோ பண்ணலாமா? நீ வாயரு சொன்ன கூட என்னால ஏற்றுக்க முடியாது. சரி 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 சரி. அழுவாத அழுவாத அழுவாத. இவ்வளோ பண்ணலாமா? வாயரு சொன்ன கூட என்னால ஏற்றுக்க முடியாது. சில் 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 சில். பாவம் கைஸ், தெரியாமல் இந்த ப்ராங்க் பண்ணிட்டேன் போன்னு தோணுது. சரி 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 சில் சில் சில். நான் எப்பயுமே ஒன்று விட்டு போக மாட்டேன், அது இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். என்ன சும்மா இரு. எவனோ ஒருத்தன் எவனோ பேசுகிறான் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்று விட்டு நான் போய் எப்பயுமே போக மாட்டேன், சரியா? இது ஜஸ்ட் ஃபார் ப்ராங்க். அங்கே கேமரா இருக்குது, தெரியுதா? இந்த ப்ராங்க் எப்படி இருந்துச்சு? சரி அழுவாத. ஐயா சின்ன பிள்ளையாட்டம் ஒன்று வப்பாரி வச்சுக்கிட்டு. எனக்கு வேறு கவா கவாங்குது, பசி. சாப்பிடுவோம். சரி பசிக்குதுமா, அழுவாதம்மா, சாப்பிடுவோம். 2 பேரும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோமா? ஆஞ்சநேயர் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன அங்கே பேர் ப்ராங்க் எப்படி இருந்துச்சு சொல்லு. நல்லாவே இல்லை போ. நல்லாவே இல்லையா? ஒப்பாரி வச்சுட்டு நல்லாவே இல்லை, அதான் அழ வச்சுட்டோம்ல. ஐயோ என்னடா தேம்புற? ஆத்தாடி ஆத்தா. சரி பாருங்க எப்படி இருக்கு இந்த ப்ராங்க், சொல்லுங்க. சொன்னா நல்லா இருக்கும். நல்லா இல்லை போ. சரி சரி சரி. நல்லா வைக்கிறதுக்குன்னே காய்ஸ், நான் இது வந்து ஜஸ்ட் ஃபார் ப்ராங்க் தான். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், அழுவாளா திட்டுவாளா எனக்கு தெரியல. நான் ரெண்டுமே கலந்து பண்ணிட்டேன், பங்கமாக அழுதுட்டான்.
இந்த ப்ராங்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தேன். எனக்கே ஸ்டார்டிங்லேருந்து லைட்டாக அப்படியே எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இது இந்த ப்ராங்க் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நாங்கள் ஊரில் பசங்களாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் வந்துச்சு. அப்போ நம்ம ஏன் இந்த ப்ராங்க் வந்து திவ்யா கூட பண்ணக்கூடாதுன்னு நான் அங்கேருந்தே வரும்போதே பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் ப்ராப்பராக பண்ணேன். அது இந்தளவுக்கு திவ்யா அழுவ எப்படா அந்த ப்ராங்க்கை முடிப்போம் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ப்ராங்க்கு தான். ஆனால் நிறைய பேர் வந்து எப்படா இவங்க பிரிவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் நடக்காது இல்லை திவ்யா? அப்படி பிரியிறோம் அப்படின்னாக்கா இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகிறப்ப தான் பிரியுவோம். டு பி ஹானஸ்ட், மற்ற கப்பிள்ஸ் மாதிரி அப்படிலாம் இல்லாமல் இதை சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் சொல்லிவிட்டு செய்ய மாட்டாங்க. நாங்கள் செயலில் காட்டுறோம். கண்டிப்பாக. சரி, ஓகே. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 நன்றி. ஏன்னா நேற்று நாங்கள் போட்டிருந்த வ்ளாகில் வந்து சும்மா பேச்சுக்கு கூட இது மாதிரி போடாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை மீறியும் நான் டிவோர்ஸ் கண்டென்ட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே ஒரு வ்ளாகு தான், ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் அப்படிலாம் பிரிய மாட்டோம். இதை வந்து 100% உண்மை. ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நாங்கள் 2 பேர் பிரிவோன்னு. நான் இப்போவாது அழுது பண்ணேன். அவன் என்ன பண்ணிட்டு அவன் போனாலும் அவனை தயங்க மாட்டேன் என்னை விட்டு போனான். ஸோ அதனால் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத. அப்படிலாம் இல்லைக்கா. இந்த மூஞ்சை விட்டால் இந்த மூஞ்சி வேறு எந்த மூஞ்சும் என்னை பார்க்காது. அதேமாதிரி இந்த மூஞ்சிக்கும் இந்த மூஞ்சை விட்டால் வேறு எந்த மூஞ்சி பார்க்காது. அவ்வளோதான். எங்களை பொறுத்தளவு நாங்கள் அப்படி தான் ஒரு இதில் இருக்கோம். எங்கள் லைஃப் நல்லா இருக்குது, ஹாப்பியாக போகுது. வருமான பிரச்சனையை தவிர மற்றபடி எல்லாமே அன்பு, கேரிங் எல்லாமே நார்மலாக ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து நாங்கள் பிரியணும் அப்படின்னு நினைக்கிற சில பர்சன்ஸுக்கு நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு மயிரை கூட நாங்கள் பிரிய மாட்டோம். நீ இப்படியே நினச்சிக்கிட்டே தான் உட்காந்துருக்கணும், சரியா? அதேமாதிரி நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் தயவு செஞ்சு பிரியலன்னு வார்த்தையில் கூட போடாதீங்கன்னு சொல்லி நேற்று வ்ளாகில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸில் நிறைய பேர் இந்த வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாதீங்க, எங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி அந்த சப்போர்ட்டுக்கு. கண்டிப்பாக அதை மீறி நான் இதை போட்டிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தாலும் உங்களுக்குமே பார்க்க தோணும். அதனால தான் இந்த கண்டென்ட் நான் பண்ணேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வ்ளாகில் உங்கள் எல்லாரும் இன்வைட் பண்ணுறோம். உங்கள்கிட்டேருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்கள் மதன் திவ்யா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே गाइस, பை பை. லவ் யூ. லவ் யூ. எதுக்கு ஒப்பாரி நேரம் லியோ இருந்தாக்கா அவ்வளோதான். நீ அழுதுக்கு சண்டை வந்திருக்கும்.